வர வேண்டும். ஒருவர் கூட இல்லாத ஒரு இடத்திலே, அது தமிழராக கூட இருக்கலாம், இல்லாவிட்டால் ஒரு முஸ்லீமாக கூட இருக்கலாம், ஒரு முஸ்லீம் கூட இல்லாத ஒரு இடத்திலே ஒரு பள்ளிவாசல் ஒன்றை அமைத்துவிட்டு அந்த பள்ளிவாசலை வழிபட வருவதற்காக முஸ்லீம்களை கொண்டு வருவதோ, இல்லாவிட்டால் யாரும் தமிழ் பேசும் சைவர்கள் இல்லாத ஒரு இடத்திலே ஒரு சைவ கோயில் ஒன்றை உருவாக்கிவிட்டு அந்த இடத்துக்கு வழிபடுவதற்காக சைவர்களை கொண்டு வந்து திட்டமிட்ட குடியேற்றங்களை உருவாக்குவதோ எவ்வளவு தவறானதோ, அதே போன்றுதானே இது. ஒரு புத்தர் சிலை ஒன்றை உருவாக்கி அதை வழிபாட்டு இடமாக மாற்றி, இல்லாவிட்டால் அரச மரம் ஒன்றை கொண்டு வந்து அதை அகற்ற முடியாது என்று சொல்லி அதற்கு பிறகு அதை ஒரு விகாரையாக மாற்றி அங்கே பௌத்த பிக்குகளை கொண்டு வந்து அடாவடித்தனமாக இராணுவத்தின் உதவி வழங்கி இவ்வாறு கட்டப்பட்ட பல்வேறு இடங்கள் கிளிநொச்சியிலும் கூட அண்மை காலத்தில் இருக்கின்றன. இப்படியான நடவடிக்கைகள் தவிர்க்கப்பட வேண்டும். எங்களது இன அடையாளங்கள் இல்லாமலாக்கப்படுகின்றன, எங்களது மத அடையாளங்கள் இல்லாமலாக்கப்படுகின்றன. இதுபோல இனப்பரம்பலை திட்டமிட்டு மாற்றுகின்றார்கள் என்பது நீண்ட காலமாக இருந்து வருகின்ற ஒரு முறைப்பாடு. இதுவரை அதற்கு நீதி கிடைப்பதாக இல்லை. இப்படியான சூழ்நிலையில் திடீரென்று முளைத்திருக்கிறது உகந்தை மலைப்பகுதியிலே ஒரு புதிய புத்தர் சிலை.